கார்த்திகாவோட மலையாள படம் டிராப் ஆயிடுச்சு. ராதாவோட மகள் கார்த்திகா மலையாளத்துல கோல்டுன்ற படத்துல நடிக்க ஒப்பந்தம் ஆகியிருந்தாங்க. பிரபல இயக்குனர் ராஜேஷ் பிள்ளை இயக்குறதா இருந்துச்சு. இது ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை பத்தின கதை. கிட்டத்தட்ட பிடி உஷாவோட கதை. இப்போ இந்த படம் கைவிடப்பட்டிருக்கு. இது பத்தி கார்த்திகா சொல்லியிருக்கிறது, கோல்டு டிராப் ஆனதுல நான் ரொம்பவே அப்செட். அது ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் உள்ள கதை. ரொம்ப எதிர்பார்ப்போட சைன் பண்ணினேன். பிடி உஷா கிட்ட ஓட்டப்பந்த பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டேன். உஷா எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. எல்லாமே வீணா போச்சு. படம் நின்னு போனதுல ரொம்பவே வருத்தம் தான்னு. என்ன பண்றது, எதுவுமே நம்ம கையில இல்லையே. தமிழ்ல கோ படத்துக்கு முன்னாடி நடிச்ச மலையாள படமான மகரமஞ்சு தமிழ்ல அப்சரஸ்ங்கிற பேர்ல வரதா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சந்தோஷ் சிவன் சார் இயக்கி நடிச்ச பீரியட் ஆர்ட் பிலிம் அது. ரெட்டை வேஷத்துல நடிச்சிருக்கேன். தெலுங்குல அல்லரி நரேஷ் ஜோடியா ஒரு படத்துல நடிக்கிறேன். தமிழ்ல புறம்போக்கு படத்தை நம்பிக்கையோட எதிர்பார்க்கிறேன்னு சொல்லியிருக்காங்க கார்த்திகா.